சாரி சார். யோ சிரிக்காம போய் தேடியா. சார் இங்க பாருங்க சார். என்னயா? சார் இங்க ஒரு டெட் பாடி இருக்கு சார். என்னயா இது? இப்போ என்ன பண்றது? தெரியலையே சார் என்ன பண்றதுன்னு. போய் அந்த இன்வெஸ்டிகேட்டர் கூட்டிட்டு வா. ஓகே சார். சார் இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடுறாரு சார். ஓகே நான் வரேன். அந்த 2 மீடியா பசங்களும் இங்கே வாங்கப்பா. கூட வாங்க விக்டர். விக்டர் பாடியை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. யோ டைம் ஆயிடுச்சு, அந்த மீடியா ஆட்கள்லாம் அனுப்பி விடு. ஏய் போட்டோ எடுத்தலாம் போறோம். வெளியே போ வெளியே போ எல்லாம் வெளியே போடா. டேய் வெளியே போங்க எல்லாம் வெளியே போ. இதோட 3 கொலை நடந்திருக்கு சார். எஸ் சார். அதுவும் பக்கத்தில். ஆமாம் அதுவும் ஒரே மாதிரி. இந்த கொலை பண்ணது எல்லாமே ஒரே ஆள் தான் சார். நீங்கள் வேற சும்மா இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க சார். கமிஷனர் ஆடுது, அடுத்த 2 வாரத்தில் எலெக்ஷன் ஆட வருது. இதை பற்றிலாம் பேசாதீங்க சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நாங்கள் ஏதாவது தப்பு கடைசியாக சொல்கிறோம், அவங்க வேலையை பார்த்து நீங்கள் போங்க. தேங்க்யூ சார். டேய் தம்பி இங்கே வாடா. டேய் தம்பி ஈவினிங் ஆஃபீஸ் வந்துடு. ஏன் சார் ஏதாச்சும் துப்பு வச்சுருக்கீங்களா? இல்லை மீட் பண்ணணும். வரேன். ஓ விக்டர். குட் ஈவினிங் சார். வா ஜானி. எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்கள். உள்ள வா சொல்கிறேன். அங்கே போ ஜானி. உட்காரு. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? என்ன விசாரிச்சு என்ன சார் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் சார். நான் காட்டுற 3 பேரையுமே அடையாளம் சொல்ல முடியுமா? காமிக்கிறேன். இது யாருக்கு தெரியுதா? இவர் கடைசியாக கொலை செய்யப்பட்டார். இவர் பேர் கூட என்னென்னா ஜோயல், கரெக்டா? ஆமாம். இது இவர் வெஸ்லி, கொலை செய்யப்பட்டார். இவர் ஆலிவ் ஹாமில்டன், 2வது கொலை செய்யப்பட்டார். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க? இந்த 3 கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்ல வரீங்களா? அது நீ ஒன்றும் இல்லை. அப்போது நான் என்னன்னா வேறு யார்? இப்போ நடந்த கொலை இல்லாமல் பௌர்ணமியில் தான் நடந்திருக்கு சார். இந்த பௌர்ணமிக்கும் இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? உங்கள் ஆஃபீஸில் பௌர்ணமி அன்னைக்கு யார் லீவ் போடுவா? விக்டர் தான் லீவ் பண்ணுவார். எஸ் கரெக்ட். விக்டர் இஸ் த விக்டிம். சார் ஆனால் அவர் ஆர்ஃபனேஜ்லாம் நடத்துகிறாரு சார். மக்களுக்கு நல்லது தானே சார் செய்கிறாரு. அவன் ஆஃபரேஜ் நடத்த எங்கேருந்து காசு வருதுன்னு நினைக்கிறேன். விக்டர் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. அவன் காசுக்காக கொலை பண்ணான். அப்போது அவர் ஒரு ஹிட்மேனா? ஆமாம். கமிஷனர் நான் இனிமேல் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு. ஆனால் அந்த கேஸோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஒரு பென்ட்ரைவில் வச்சுருக்கேன். இந்த வச்சுக்கு
சார் உங்களுக்கு என்கிட்ட இருந்து வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ விக்டர் எங்கே இருப்பான்? அவன் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். சார் உள்ள வாங்க சார். சார் தண்ணி குடிக்கிறீங்களா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சார் சார் அந்த கொலையை யார் பண்ணாங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? இன்னுமா தெரில விக்டர். யார் சார்? ஜானி. இவன் என்ன பண்ணலாம்? சார் இவனுக்கு எல்லாமே அவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சுமே நம்மகிட்ட வந்து கேட்குறான் சார். என்னது சார் நானா? சொல்லு விக்டர், இப்பயாச்சும் சொல்கிறியா இல்லை சாவறியா? சார் நான் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களே. சார் இவனுக்கு போய் ஏன் சார் கன்னை வேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறா விக்டர், எதுக்கு இவ்வளோ கொலை பண்ண சொல்லு. உனக்கு இன்னும் 5 செகண்ட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. 5 4 3 2 1. கொஞ்சம் அங்க பாருக்கண்ணா. யோ எஸ்ஐ அந்த கொலைகாரனா இவ இப்படியா? ஏண்டா 3 கொலையும் பண்ணிட்டு எவிடன்ஸ் வேற ஸ்ட்ராங் சார் அவுட் நான் என்ன பண்ணேன் சார்? பண்ண முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு என்ன பிடிக்குங்களா சார்? நோவா சார் கேட்குதா? சார் சார் கொலை பண்ணவன் உள்ளே இருக்கான் சார். சார் ஏதோ அந்த ஸ்டேஷன் வந்து பேசுங்க சார். ஏண்டா 3 கொலையும் பண்ணிட்டு தைரியமா ஊருக்கு சுத்திட்டீங்க. நடா போலீஸ் என்னடா? சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார் நான் பண்ணல. What the fuck? இதுக்கு மேலே உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சார். சொல்றேன் சார் சொல்றேன். எல்லாம் எப்போ ஆரம்பிச்சுன்னா என் தம்பி இறந்தா அப்புறம் தான் சார். நான் மட்டும் அன்னைக்கு அவரை பார்க்காம இருந்தா என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது. அவர் இல்லைன்னா இந்த நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன். காத்திரு என்று நீ சொல்லி போனால் அதுவே. ஹலோ அங்கே விக்டர் இருக்காரா? சார் சொல்லுங்க சார். அப்போ எப்படா என் காசு திருப்பி தரப்புறம் நான் சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். தப்பா இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் உங்க பணத்தை கொடுத்துருங்க சார். என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார். இன்னும் 2 நாளில் காசு வரல உங்கள் வீடு ஜப்தி பண்ணிடுவேன் சார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண பாருங்க சார். மூட்டு விடா. ஓகே சார். காத்திரு என்று நீ சொல்லி. ஹலோ. உங்கள் ஆஃபனேஜ் லோன் வந்து டியூவில் சார் இருக்குது இந்த வீக்குள்ளே கட்டி முடிக்க பார்க்குறேன் சார். சார். இந்த வாரத்துக்குள்ளே கொடுக்கல என்னாலும் நடக்கலாம் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். கூடிய சீக்கிரம் குடித்து முடிக்க பாருங்க சார். என்ன சார் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார். தம்பி தவறிட்டான். எப்படி சார் ஆச்சு? கேன்சர் 4th ஸ்டேஜ் சார். எவ்வளோ கடன் வாங்கி அவனை காப்பாற்றிடலான்னு நினச்சேன் சார். ஆனால் இப்போ அந்த கடன் எல்லாம் என்ன கொள்ளுது சார்.
எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார். நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிற வேலையை செய்யணும். சார் சொல்லுங்கள் சார், என்ன வேலைனாலும் செய்கிறேன் சார். ஒரு கொலை பண்ணணும். சார் அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சார். அதில் வர பணமும் எனக்கு வேண்டாம் சார். நான் உங்களுக்கு 2 லட்சம் தரேன். முடியாது சார். சரி 5 லட்சம். யோசிக்கிறேன் சார். அப்போ 10 லட்சம் தரேன். யார் எங்கே எப்போ? நான் உங்களுக்கு அவன் ஃபோட்டோ லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுறேன். 2 மணி நேரத்தில் நான் கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் அவன் கதையை முடிச்சிருக்கணும். ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன், நான் என்ன சார் பண்ணுறது? என்கிட்ட அதுக்கு தான் ஒரு மாஸ்க் இருக்குது. இதை போட்டுன்னு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா யாருக்கிட்டே மாட்ட மாட்டீங்க. ஆனால் இந்த மாஸ்க் எப்படி? ஏன்னா எனக்கு கீழே உங்களை மாதிரி நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? சார் முடிச்சிட்டேன் சார். ஜாப் விட்டர். உங்களுக்கு உங்களுடைய கேஷ் சீக்கிரமாக கிடச்சிடும். ஓகே. வேற ஏதாவது கேட்கணுமா? இவர் உங்களுக்கு யாரு? அவன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹெட்டோடைய தம்பி தான். தம்பியா? நேரத்தில் வேற ஒருத்தர் தம்பி முக்கியமா இல்லை என் காசு முக்கியமானு கேட்டால் அப்போ என் காசு தான் முக்கியம்னு தோணுச்சு. நான் பண்ண மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் என்கிட்ட ரிப்போர்ட்டராக வேலை செய்கிற ஜானியோட விசிட்டிங் கார்டை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். அவன் மாட்டிக்கிட்டான். இதான் சார் நடந்துச்சு. உன் ஆஃபனேஜுக்கு நான் டொனேட் பண்ணுறேன். ஆனால் நீ சரண்டர் ஆகிடணும். எவ்வளோ சார்? 5 லட்சம். டியர் சார். 10 லட்சம். 20 லட்சம். கேஷாக தந்தீங்கன்னா என் ஆர்ஃபனேஜுக்கு யூஸ் ஆகும். வா. கன் இங்கே தானே வச்சேன். ஐயோ, முடிச்சிடலாமா?